ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழில் இயல் 6 ஓகேங்களா. ஸோ அதில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு 25 கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு தமிழில் ஸோ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கும்பாட்டம் என்பதன் மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரகம். நீரற வரியா கரகத்து எனும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி வந்து ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11. கரகாட்டத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடக்கூத்து. ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து புக்ஸில் வந்து லைனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிறது பெட்ரு. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவதுந்துபி. இது எப்படியா இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தேவராட்டம் அல்லது சேவையாட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு சாய்ஸில் கொடுத்தா ஏ மற்றும் பி அந்த மாதிரி வந்து போடணும். துறவி ஆட்டம் அல்லது பிறவி நாட்டியம் என அழைக்கப்படும் கலையின் அடிப்படை என்ன அப்படின்னா போலச் செய்தல். ஓகேங்களா. ஸோ அது மாதிரியே வந்துட்டு செய்கிறது தான் வந்து போலச் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு, அதாவது எதையோ ஒன்று பார்த்து அது மாதிரியே நம்ம அந்த குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா, அது வந்து மேபி இது புறவி ஆட்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தானில் வந்து கச்சிக்குடின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்துட்டு கேரளத்தில் குதிரைகள் ஓகேங்களா என்று அழைக்கப்படும் ஆட்டம், அதாவது கலை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொய்க்கால் குதிரை. ஓகேங்களா. ஓகே. அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து சொல்லியிருக்க நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்புகழ். ஓகேங்களா. ஸோ நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மழை வேண்டி நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து எது அப்படின்னா அர்ஜுனன் தபசு. பண்டி இதெல்லாம் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ பண்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு. குண்டலமும் குலைக்காதும் அதனுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா எண்ணும்மை. குலை அப்படின்றது எங்கே அணியப்படும் அணிகலன்னா காது. ஓகேங்களா. ஸோ சூழி அப்படின்ற அணிகலன் எங்கே அணியப்படுதுன்னா தலை. ஓகேங்களா. ஸோ குலைனா காது, சூழி அப்படின்னா தலையில் வந்து அணியும் அணிகலன். ஸோ அடுத்தது வந்து திருவாரூர் மும்மணிக்கோவை எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். குமரகுருபரர் முக்தி பெற்ற இடம் இது வந்து நியூ புக்ஸில் வந்து இருக்காது. ஸோ ஓல்டு புக்கில் வந்து இருந்தது. ஸோ நோட் பண்ணி வச்சிருந்ததில் சொல்கிறேன். ஸோ யார் அப்படின்னா காசி. அதாவது எந்த இடத்துல வந்து முக்தி பெற்றார் அப்படின்னா காசி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. ஸோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் எந்த காண்டம் அப்படின்னா பாலகாண்டத்தில் வந்து ஆற்றுப்படலம் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. தாதுகு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம். தாதுகு என்பதன் பொருள் மகரந்தம். ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமுடா என்று கூறுபவர் யார் அப்படின்னா பாரதியார். திருக்கை வழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா கம்பர். இப்போ மற்றது சடகோபுரந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ திருக்கை வழக்கங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கம்பர். கதை மாந்தரின் வடசொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக முக்கியமானது. கம்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பர். விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சா. கந்தசாமி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உரைநடை நெக்ஸ்ட் வந்து செய்யுளில் இருக்க முக்கியமான கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து இது. ஸோ இதேமாரியே வந்துட்டு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் யூனிட்டுக்கும் படிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வைஸ் வந்து தான் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.